எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன் சொல்கிறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. கம்பு தோசைக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் சொல்கிறேன். கம்பு ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நான் எடுத்துருக்கிறது கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து 1 கப் எடுத்துக்கலாம். கம்பு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதை ரெண்டுத்தையும் ஊற வைக்கணும். கம்பு கொஞ்சம் அதிக நேரம் ஊறணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சுட்டு ப்ளஸ் உளுந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறிச்சுன்னா போதும். நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்து சீக்கிரமாகவே ஊறிடும் ஒரு 2-3 ஹவர்ஸில். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்கள். கையில் நசுக்குனா அந்த தன்மை வரணும். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கிரைண்டர் இருக்கிறவங்க கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சாலும் ஓகே தான். ஸோ நல்லா நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக புளிக்கும். இது புளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் to 6 ஹவர்ஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு புளிச்சிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு வரணும். ஸோ இந்த கம்பு தோசை எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே நமக்கு அயன் சத்து தான் இதில் இருக்குது. நார்மல் தோசையில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. தோசைக்கல் சூடான அப்புறம் அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். மாவு அரைக்கிறது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குங்க. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா தோசை நல்லா இப்படி வச்சு கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா 2 பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், திருப்புறம் போது லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நல்லா சுவையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் தாங்க இருக்கும். ஸோ ரெகுலராக பழகிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைலுக்கு மாறிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த கலர் ஆன உடனே எடுத்துடலாம். இதுக்கு மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னியும் ப்ளஸ் சிக்கன் கிரேவியும் வச்சுருக்கேன். நல்லா மலைக்கு சுட சுட சாப்பிட்லாம். சும்மா நாக்கில் எச்சி ஊறும். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கனோடு சாப்பிட்றப்போ இன்னுமே அட்டகாசமாக இருந்தது. இன்றைக்கி சென்னையில் வேறு மழை பெஞ்சிட்ருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.